i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962557557. 3-5 விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. எங்க பாட்டிட்ட என்ன ஒரு குணம் இருந்ததுன்னா, மாட்டுக்கு பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கூட உள்ள போகாது தினசரி வாழ்க்கையில. தேவர்கள் வதப்படும் போது ஒரு அசுரர்கிட்ட இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடியவரும் வதப்படும் போதுதான் பாத்தீங்கன்னா அந்த தெய்வமே உக்ரமாகிறார். ஆனா தன் பக்தர்களுக்கு எப்படி உக்ரமாவாவ? அப்போ தெய்வம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. குணம், நல்ல குணம், கருணை காட்டுவாரு, அவர் அருள் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்ப அந்த புல்லாங்குழல் வச்சு ஊதுறாருன்னா கெட்டது ஊதுறாருன்னு எடுத்துக்கலாமே. இந்த சுண்டு வரல் அளவு கூட செல வைக்க கூடாதுன்றாங்க. இந்த குடும்ப தலைவனுடைய கட்ட வரல் அளவுக்கு தான் செல வைக்கணும் அப்படின்றாங்க. வடநாட்டில் பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு மட்டும்தான், படம் கிடையாது. நல்லா பெருசு பெருசா வச்சு கும்பிடுறாங்க. என்ன கெட்டு போயிட்டாங்க, அவங்ககிட்ட பணப்புழக்கம் நிறைய இருக்கே. யாரை பார்த்தாலும் சொல்லுவேன், நீ யாரை வணங்குறியோ இல்லையோ குலதெய்வத்தை வணங்க போதும், உனக்கு எல்லாமே கிடைச்சிருங்க. அது என்னன்னு தெரியல, மிராக்கிள். அது டாக்டர் இன்ட்டு போட்டாங்க, ஒரு டியூப் அடைச்சிருக்கு, கஷ்டம் அப்படின்னு, ட்ரீட்மெண்ட்னால தான் பிறக்கணும். அது பை காட்ஸ் கிரேஸ் நேச்சுரலாகவே நடந்தது. இங்கே யாருதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அடித்து திட்டலாம் அப்படின்னு வர்றாரு. கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா 9வது கால் மேலே வருது. 9வது கால் இவ படி இறங்கிட்டு வரும்போது இங்கே மேலே இன்னொரு கால் வரும்போது அதை நான் எடுக்கிறேன். அங்கே ஹஹான்னு குழந்தைங்க சிரிக்குதுங்க. இப்போ நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த போன் வரலன்னா இவர் கீழே இறங்கி வந்திருக்க மாட்டாரு. ஒண்ணு, கீழே இறங்கி வரலன்னா அந்த 5 மணிக்கு குழந்தை இடுப்புல வச்சுட்டு தான் வருவாங்க. ஏன்னா 5 மணி குழந்தை இடுப்புல வச்சுட்டு தான் வந்து அவ பால் காய்ச்சி ஆத்தி கொடுப்பா. அப்ப என்ன ஆயிருக்கும், வெடிச்சு அந்த பொண்ணும் போயிருக்கும், குழந்தையும் இல்லாம இருந்திருக்கும். என்ன தெரியுமா இதுல இன்னொரு ஆச்சரியம், அது 9வது தடவை வந்து குழந்தை சிரிச்சது யாரு, அது ஒரு கேள்விக்குறி. அடுத்தது என் வீட்டுக்காரிங்க நம்பர் வந்து பார்த்தாருல, என்னன்றாரு தெரியுமா, நம்பரே அதுல ஒன்றும் வரல டிஸ்பிளேல. மேம், உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரு மேம்? இஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மன் தான். அவங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய விரத முறைகளோ வழிபாடு முறைகளோ எப்படி இருக்கும்? விரதம் பெரும்பாலும் இருக்க மாட்டோமா. நான் சாப்பிட்றதே ஒரு பொழுது, தினமுமே 1 இல்லாட்டி 2 பொழுது தான் சாப்பிடுவேன் அதிகபட்சமா. அதுவே ஒரு விரதம் மாதிரி எனக்கு தினமுமே நித்திய விரதம் மாதிரி ஆயிடுச்சு. வழிபாடுகள், அம்பாளுக்கு மந்திரம் சொல்லுவேன். மந்திரம் சொல்லுங்க. அம்பாளுடைய மந்திரம் எனக்கு எதேச்சியா ஒருத்தர் உபதேசம் பண்ணாரு, அந்த மந்திரம் சொல்லுவேன். அந்த மந்திரம் எங்களுக்காக ஒரு வாட்டி சொல்லக்கூடாது, உபதேசம் பெற்றது ரகசியம். ஓ ஓகே. நம்ம ஆமா, உபதேசம்னு எடுத்துட்டோம்னா இப்போ சாதாரணமா வந்து நான் மந்திரம் சொல்லலாம், இது வேணா சொல்லலாம். உபதேசம்னு வாங்கியிருக்கோம்ல, அந்த ரகசிய மந்திரம் சொல்லக்கூடாது. ஓ அப்படி ஒண்ணு இருக்கு. சரி சரி மேம், ஓகே. மேம், இப்போ உங்களுடைய குலதெய்வம் யாரு? குலதெய்வம் என்னுடைய கணவர் வீட்டு சைடு தான் எனக்கு குலதெய்வம். இப்போ இல்லையா, ஐயனாரு. எங்க அம்மா வீட்டு சைடு வந்து ஷேரோவாலிம்பாங்க, அது துர்க்கை அம்மன் தான். ஷேரோவாலின்னு வைஷ்ணவ் தேவிம்பாங்க இல்லையா, வைஷ்ணவ் தேவி. ஓகே. இப்போ கணவர் வீட்டு சைட்லயும் அம்மா வீட்டு சைட்லயும் வந்துட்டு மாறுபடும் இல்லை மேம்? அப்படி இருக்கும்போது அந்த வழிபாட்டு முறை அம்மா வீட்டு சைட்ல நீங்க எந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க? ஏன்னா உங்களுடைய கல்ச்சர் வந்துட்டு முன்னாடி ஆரம்பத்துல வேற மாதிரி இருந்திருக்கும், எப்படி எல்லாம் இருக்கும் அது? என்ன சாதாரணமா தின வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில் எழுந்தோடனே எனக்கு இந்த முகம் கை கால் அலம்பிட்டு குளிச்சுட்டு தான் பண்ணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வயசை தாண்டிட்டேன்னு வைங்களேன். அதனால எழுந்து முகம் கை காலெல்லாம் அலம்பிட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நைவேத்தியம் வைக்கிறது. நைவேத்தியம் வச்சு ஒரு 2 ஜீவன்களுக்கு, நம்ம வீட்டில் இவர் வளர்றாரு பைரவர், அவருக்கு ஒன்று, அப்புறம் இன்னொருத்தர் யாருக்காவது வச்சுட்டு, அப்பா இப்போ இல்லை அவருக்கும் படைச்சிட்டு, ஏதாவது நான் சாப்பிட தான் அவர் கொடுப்பேன்னு வைங்களேன், அது வச்சுட்டு அப்புறம் பிறகு நான் சாப்பிட்றது. அப்போது தின நைவேத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது பால், அதில் நாட்டு சக்கரை, அதுதான் நான் வைப்பேன். பழம் இருந்தால் பழம் வைக்கிறேன். நம்ம அம்மா வீட்டு சைடில் தினமுமே அப்படிதான் பழங்கள் வைப்பாங்க அவங்க. அங்கே அந்த மாதிரி விரதம்லாம் இருக்கிறது ரொம்ப அதிகம். ஐயோ, அம்மா வீட்டு சைடுனா விரதம் தான். எங்கள் பாட்டி விரதம் விரதம் விரதமே தான். அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சாது சன்னியாசிகள் அந்த காலத்தில் இந்த கையில் கேசண்டி வச்சுட்டு வருவாங்க, இந்த சங்கு வச்சுட்டு வருவாங்கல்ல, அந்த காலத்தில் ரொம்ப அதிகம். எங்கள் பாட்டிகிட்ட என்ன ஒரு குணம் இருந்ததுன்னா, மாட்டுக்கு பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கூட உள்ளே போகாது தினசரி வாழ்க்கையில், தண்ணி கூட உள்ளே போகாது. அதே போல் இந்த சாதுக்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காமன்னா, சமைச்ச சாப்பாடு இல்லாட்டி வந்து இந்த அரிசி, அந்த அரிசி அவங்களுக்கு கொடுத்துட்டு அது பண்ணாமல் அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க.
அது சாதுக்கள் அன்னைக்கு வரலன்னா கூட நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் இப்படி என்ன பட்னியாக கிடந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னதுக்கு, இல்லை வருவாங்க எப்படியாவது கட்டாயம் அப்படின்னு. அவங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. மாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் இவங்க தண்ணியும் இறங்கும், இல்லாட்டி எத்தனை நேரம் ஆனாலும் இறங்காது. ஆனா அதே போல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல மேம், அந்த சைடில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் கொஞ்சம் உக்ரகமான தெய்வங்கள், சின்னதாக தவறு கூட நடந்துடக்கூடாது, பரிகார பூஜை முறைகள் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இந்த உக்ரம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ காளியம்மனை நிறைய பேர் வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள் ஏந்திய தெய்வங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க எல்லாருமே. உக்ர தெய்வம் அப்படின்றாங்க. உக்ரம் யாருக்கு அப்படின்றத பார்க்கணும். அந்த உக்ரம் வந்து எதிரிகளுக்குத்தான் உக்ரமாக இருந்தாங்க. அசுரர்களுக்கு, தீய சக்திகளுக்கு, தீயவர்களுக்கு தான் உக்ரமா இருந்தாங்களே ஒழிய நல்லவர்களுக்கு உக்ரமா இல்லை. அந்த உக்ரத்தை உஷ்ணத்தை எப்போ காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள் வதப்படும் போது ஒரு அசுரர்கிட்ட இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடியவரும் வதப்படும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வமே உக்ரமாகிறா. ஆனால் தன் பக்தர்களுக்கு எப்படி உக்ரமாவா இல்லையா? அப்படி இருக்கும்போது நிறைய பேர் உக்ர தெய்வம்ன்றாங்க. கிடையவே கிடையாது. நான் பாருங்க எல்லா காளிகாம்பாளும் வச்சிருக்கேன், அதை திரிசூலம் வச்சிருக்க, துர்கியம்மன் எல்லா சாமியும் வச்சிருக்கேன். எங்க உக்ரமா இருக்காங்க? நரசிம்மர் எல்லாம் நிறைய பேர் வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இந்த சாமியை வைக்கக்கூடாது, குழல் ஊதுற கிருஷ்ணனை வச்சா ஊதி போயிருன்றாங்க. கிடையவே கிடையாது. ஊதி போயிருச்சு. நான் அப்படியா கான்செப்டுக்கு வரேன். கடவுள் அப்படின்னா தெய்வ குணம் அப்படின்றாங்க. சே, என்ன தெய்வ குணம் தெரியுமா அவளுக்கு அப்படின்றாங்க. தெய்வ குணம்னு யாரையாவது பார்த்து ஒருத்தரை சொல்றோம்னா அது எதுக்கு சொல்றோம்? நம்ம ஒரு கருணை இருக்கு, அன்பு இருக்கு, அதெல்லாம் இருந்தாதான் தெய்வ குணம்ப்பா இவங்களுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ தெய்வம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. குணம், நல்ல குணம், கருணை காட்டுவாரு, அவர் அருள் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்ப அந்த புல்லாங்குழல் வச்சு ஊதுறாருன்னா கெட்டது ஊதுறாருன்னு எடுத்துக்கலாமே. ஏன் நம்ம வந்து ஊதுறாரு அதனால வைக்கக்கூடாதுன்னுலாம் நினைக்கிறாங்க. புல்லாங்குழல் வைத்த கிருஷ்ணரை நம்ம வணங்கணும்னா ரொம்ப சுபிக்ஷம், ரொம்ப நல்லது. அது தெரியாமல் நிறைய பேர், அது வந்து நல்ல ஒரு குழல் என்பது ஒரு நல்ல இசையை எப்படி வெளிப்படுத்துதோ அந்த மாதிரி நல்லவைகள் தான் அது செய்யும். அதே மாதிரி சங்கு வைக்க மாட்டேங்கிறாங்கம்மா நிறைய பேர். இந்த ஊதுற சங்கு வந்து இல்லை இறுதி பயணத்துக்கு தான் சங்கு ஊதுவாங்க அப்படின்னு சங்கு வைக்க மாட்டேங்கிறவங்க ரொம்ப ஆச்சரியம். இதெல்லாம் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் நிறைய வித்தியாசம். இந்த மாதிரி வழிபாட்டிலேயே பண்ணி வச்சுருக்காங்க. வடநாட்டில் சொல்கிறது சில வழிபாடுகள் உண்மை, இங்கேயும் வழிபாடுகள் எல்லாமே உண்மை தான். ஆனால் சொல்கிறவங்கள பொறுத்து இருக்குது. சொல்கிறது வந்து திரிச்சு சொல்கிறது இல்லை, தெரியாமல் அறகுறையாக வந்து இப்படி ஆக்கும். இந்த பாருங்க, இந்த சுண்டு வரல் அளவு கூட செலவு வைக்கக்கூடாதுன்றாங்க. இந்த குடும்பத் தலைவனுடைய கட்ட வரல் அளவுக்கு தான் செலை வைக்கணும் அப்படின்றாங்க. வடநாட்டில் பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு மட்டும்தான், படம் கிடையாது. நல்லா பெருசாக வச்சு கும்பிடுறாங்க. என்ன கெட்டு போயிட்டாங்க? அவங்ககிட்ட பணப்புழக்கம் நிறையா இருக்கே, அவங்க நல்லா தான் இருக்காங்க. சொல்லுங்க. இப்போ நீங்க அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த வழிபாட்டு முறையில உங்களுக்கு தோணுன விஷயங்களோ, நீங்க மாத்திக்கிட்ட விஷயங்களோ எதெல்லாம் இருந்தது? மாத்திக்கல, நான் கண்ணால பாத்துக்கிறேன். அதாவது பெரும்பாலும் நான் பார்த்தீங்கன்னா இந்த என்னோட ஸ்டைல் தான். எங்கள் பாட்டி என்ன செஞ்சாங்களோ அதுதான். அந்த நைவேத்தியம் வைக்கிறது, காலையில் ஆனால் விளக்கேற்றணும், சாயந்தரம் ஆனால் விளக்கேற்றணும். அது ஆனால் எங்கள் வீட்டில் விளக்கேற்றுறது மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே அகண்ட தீபம் தான், அணையா விளக்கு தான். ஆமாம், அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால பெரும்பாலும் அதுதான் இருக்குது. நான் சேர்த்துக்கிட்டது, ஆஃப்டர் மேரேஜ் சேர்த்துக்கிட்டது குலதெய்வ வழிபாடு. அதுக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் தரேன். யாரை பார்த்தாலும் சொல்லுவேன், நீ யாரை வணங்குறியோ இல்லையோ குலதெய்வத்தை வணங்க போதும், உனக்கு எல்லாமே கிடைச்சிரும். உங்களுக்கு அப்படி நடந்த மிராக்கல் என்னது மேம்? ஐயோ, மிராக்கல் சொன்னீங்க, பெருசா சொல்லாமே. ஏகப்பட்ட மிராக்கல்ஸ் இருக்குப்பா லைஃப்ல. ஏதாவது மறக்க முடியாத விஷயம் உங்களுடைய கல்யாண விஷயத்துல நடந்திருக்கலாம், உங்க பொண்ணுங்க விஷயத்துல நடந்திருக்கலாம். பொண்ணுங்க விஷயம் அப்படின்னு வரும்போது சின்ன மகள் பிறந்தது வந்து அது ஒரு மிராக்கல் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா அவள் 3rd குழந்தை, 2வது குழந்தை இல்லை போயிடுச்சு. டாக்டர் தப்பான இன்ஜெக்ஷன் போட்டு இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பையன். 3வது குழந்தை பிறந்ததுக்கு வந்து டாக்டர் அடப்புன்னு சொல்லி எழுதிட்டாங்க. யூட்ரஸ் வந்து அடைச்சிருக்கு, அதில் பிறக்கிறது கஷ்டம்னு. அது என்னன்னு தெரியல, மிராக்கிள். அது டாக்டர் இன்ட்டு போட்டாங்க, ஒரு டியூப் அடைச்சிருக்கு, கஷ்டம் அப்படின்னு, ட்ரீட்மெண்ட்னால தான் பிறக்கணும். அது பை காட்ஸ் கிரேஸ் நேச்சுரலாகவே நடந்தது. என் வீட்டுக்கார் எது முடியாதுன்னு சொல்கிறோமோ அது முடிச்சு காட்டுவார். அவர் என்ன பண்ணார், மாதுளம்பழம் நீ சாப்பிடு மாதுளம்பழம் நிறைய கொடுப்பாரு. எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு தெரில, அந்த யூட்ரஸ் பிளாக் ஆனது ஓப்பன் ஆயிடுச்சு. அது ஒரு மிராக்கிள். 2வது அவள் பிறந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பொதுவாகவே நாங்கள் எங்கள் ப்ரொஃபஷனில் பிஸியாக இருக்கோம்ல, அப்போ பிறந்த பின்னாடி ஒவ்வொரு குழந்தைக்கும் நாங்கள் நேனி போட்டு தான் வளர்த்தோம். அப்போது பொண்ணுக்கு வளர்த்தது நல்ல அனுபவம் உள்ள நேனி ஆயா.
அவங்க ஒரு 50 வயசு அந்த மாதிரி. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு இவளுக்கு வந்து வச்சது ஒரு 32 35 வயசுக்குள்ளே தான் இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வந்து கச்சேரிக்கு நான் போகிற அன்னைக்கெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட தான் அவள் போட்டு படுப்பாள். நான் வந்து நல்லா தூங்கினா தான் அடுத்த நாள் கச்சேரி பண்ண முடியும். ஒரு ஆடி மாதம் இங்கே தான் பக்கத்தில் தான் அசோக் நகர்லேயும் என்னமோ அம்பாள் கோயிலில் இசை நிகழ்ச்சி முடிச்சுக்கிட்டு வர்றோம் வீட்டுக்குள்ளே, நானும் என் வீட்டுக்காரும் வர்றோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இதுனா அப்பா கச்சேரி முடிச்சுட்டு எவ்வளோ டயர்டாக இருக்கும், அது நடுராத்திரியில் 1 மணிக்கு முடிச்சுட்டு வரோன்னா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் ரூமுக்கு. அப்போ ஃபோன் அடிக்குது. அப்போ ஃபோன் எடுக்கிறோம், ஹலோன்றோம், யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 8 தடவை ஃபோன் அடிச்சுது. 9வது தடவை ஃபோன் அடிக்கிறதுக்கு முன்னாடி வரை யார் இந்த நேரத்தில் விளையாடுறா, ஒன்றா ஃபோன் எல்லா விசிட்டிங் கார்டு வாங்குவாங்க இல்லையா, கச்சேரி முடிச்சோன்னா அந்த ஆர்வத்தில் அடிக்கிறாங்க. ரசிகர்கள் யாராவது அடிக்கிறாங்க போல இருக்கு. ரசிகர்களாக இருந்தால் பேசணும்ல, யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஃபோன் எடுக்கிறாங்க அப்படியே வைக்கிறாங்க. ஃபோன் விளையாடுறாங்களே இந்த நேரத்தில், கொஞ்சம் கூட இது புரிய மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு வந்து தூங்கிட்டு அடுத்த நாள் வேற கச்சேரிக்கு போகணும், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யாருன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த மூலையில் தான் காலர் ஐடி இருக்கும். அப்போல்லாம் வந்து காலர் ஐடி, அந்த காலர் ஐடியில் எல்லா நம்பரும் தெரிஞ்சதுன்னா அந்த நம்பர் யாருதுன்னு பார்த்துட்டு ஃபோன் லேண்ட்லைன் நம்பரு இங்கே யாருதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அடித்து திட்டலாம் அப்படின்னு வர்றாரு. கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா 9வது கால் மேலே வருது. 9வது கால் இவ படி இறங்கிட்டு வரும்போது இங்கே மேலே இன்னொரு கால் வரும்போது அதை நான் எடுக்கிறேன். அங்கே ஹஹான்னு குழந்தைங்க சிரிக்குதுங்க, குழந்தை சிரிக்கிற ஒலி. அப்போ இவர் இறங்கி வர்றாரு. இறங்கி வந்த பின்னாடி அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்த உடனே கிடையாது கச்சேரி அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இதெல்லாம் நடந்தது. தூக்கத்தில் தான் எடுத்து ஹலோ ஹலோன்னு இது பண்ண. அப்போது இறங்கி வரும்போது இவர் அடுத்த நாள் சொல்கிறாருன்ட்ட, நான் அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறேன் இதே சோஃபாவில் அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே வெறப்பாக உட்காந்துருக்காரு. அப்புறம் என்ன தூங்கலையா நீங்கள், இன்னும் கண்ணு சவப்பாக இருந்துச்சு, இன்னும் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, நேற்று நைட்டு ஃபோன் வந்துகிட்டு இருந்துச்சு இல்லை, நான் கீழே வந்து காலர் ஐடி பார்க்கணும் அப்படின்னு வந்தேன்ல, படியில் இறங்கும் போதே பார்க்குறேன் வந்து இங்கே ஃபுல்லாக கேஸ் ஸ்மெல், வீடு ஃபுல்லாக கேஸ் ஸ்மெல் வருது. அப்படியே சுதாரிச்சிட்டேன், என்னமோ தப்பு நடந்திருக்குன்னு நான் சுதாரிச்சிட்டேன் அப்படின்னு கிச்சனில் போயிட்டு எல்லாம் கிச்சன் போல் அவர் ஃபஸ்ட்டு வந்தோடனே எல்லா ஜன்னலும் ஹாலில் திறந்து விட்டுக்கிட்டு கதவு எல்லாத்தையும் திறந்து விட்டு அப்புறம் கிச்சனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு நான் அப்படியே உட்காந்துருக்கேன். இப்போ வரைக்கும் உட்காந்துருக்கேன். எதுக்கு அப்படின்னதுக்கு, கேஸை திறந்து விட்டாமா அந்த பொண்ணு குழந்தைய பார்த்துக்கிறாள்ல, அவள் வந்து திறந்து விடல, வாண்டடாக திறந்து விடலை, அந்த புள்ள ஆஃப் பண்ண மறந்துருச்சு. நாங்கள் ஒரே இதில் வந்து 2 கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஒரு அடுப்பில், வெளியில் இருக்கும் கேஸ் சிலிண்டரு. அப்போது அது தெரியாமல் அது ஆன்லேயே நாபெல்லாம் இருந்திருக்கு, அது ஃபுல்லாக பரவிடுச்சு, அது தெரியாமல் அது போயிடுச்சு. அவளுக்கு என்ன ஸ்கெட்யூல்னா, அவளுக்கு போட்டு கொடுத்துருப்பேன் சார்ட், இந்த குழந்தைக்கு இத்தனை நேரத்துக்கு பால் கொடுக்கணும், இந்த இது கொடுக்கணும் அப்படின்லாம். அவள் விடிக்காலையில் 5 மணிக்கு மறுபடியும் பால் கொடுக்கணும் குழந்தைக்கு. இப்போது நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், அந்த ஃபோன் வரலன்னா இவர் கீழே இறங்கி வந்திருக்க மாட்டார். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கீழே இறங்கி வரலன்னா அந்த 5 மணிக்கு குழந்தை இடுப்பில் வச்சுட்டு தான் வருவாங்க. ஏன்னா 5 மணி குழந்தை இடுப்பில் வச்சுட்டு தான் வந்து அவள் பால் காய்ச்சி ஆற்றி கொடுப்பா. அப்போ என்ன ஆயிருக்கும், வெடிச்சு அந்த பொண்ணும் போயிருக்கும், குழந்தையும் இல்லாமல் இருந்திருக்கும் இல்லைங்களா. அப்போது என்ன தெரியுமா இதில் இன்னொரு ஆச்சரியம், அது 9வது தடவை வந்து குழந்தை சிரிச்சது யாரு, அது ஒரு கேள்விக்குறி. அடுத்தது என் வீட்டுக்காரிங்க நம்பர் வந்து பார்த்தார்ல, என்னன்றாரு தெரியுமா, நம்பரே அதில் ஒன்றும் வரல டிஸ்பிளேல, அத்தனை நம்பரும் வரும் காலர் ஐடியில், இங்கே டிஸ்பிளேல நம்பரே காமிக்கலையா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம். அப்போ தான் நான் நினச்சேன், யார் அந்த குழந்தையா இருக்கும், யார் அந்த குழந்தையா இருக்கும், குழந்தை ரூபத்தில் எந்த சாமி இருக்குது அப்படின்னு. எங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாள், ஒரு சில அம்பாளை மட்டும் தெரியும். அப்புறம் வந்து ராமர், கிருஷ்ணர், ஹனுமான், விநாயகர், இந்த மாதிரி வழிபாடு தான். அப்போ தேடி தேடி பார்க்குறேன், போய் கடையில் போய் கேட்குறேன், எங்கள் குழந்தை ரூபத்தில் ஏதாவது அம்பாள் இருக்கா அப்படின்றதுக்கு, ஆமாம் இருக்குது, பாலாம்பிகா இருக்கா அப்படின்னாங்க. அப்படியா, காமிங்க பாலாம்பிகான்னு உடனே பார்த்தேன். அப்படி தான், இங்கே பாருங்கள், இத்தனை ஃபோட்டோ சேர்ந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்கும். நீங்கள் ஆன்மீகத்தை எடுத்தீங்கன்னா அது பெரிய தொடராக போகும். ஒவ்வொரு ஃபோட்டோக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்கும். ஆனால் அது மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. அதுதான், அப்படி தான் வந்தவங்க பாலாம்பிகா. அப்போ வாங்கி வச்சது தான் பாலாம்பிகா. அந்த மாதிரி அந்த குழந்தை அது வந்து அந்த கடவுள் காப்பாத்திருக்கு. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557. விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். டேஸ்ட் தி மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம்.